ஓம் சாந்தி 14/4/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 15/3/1999. கர்மாத்தீத் நிலை வரை செல்வதற்கு கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகமாக்குங்கள். சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். நம் ஒவ்வொருவருடைய லட்சியமே கர்மாத்தீத் நிலையை அடைவது. அதற்காக கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். இன்று பாப் தாதா நாலாபுறங்களிலும் உள்ள தமது ராஜா துலாரே, அதாவது ராஜா செல்ல குழந்தைகள், பரமாத்மாவிற்கு பிரியமான குழந்தைகள், அப்படிப்பட்ட அவருக்கு பிரியமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பரமாத்மா செல்லம் அல்லது பரமாத்மா அன்பு மிக குறைவான குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. மிக குறைவானவர்களே இப்படிப்பட்ட பாக்கியத்திற்கு அதிகாரிகள் ஆகிறார்கள். இப்படிப்பட்ட பாகியவான் குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். ராஜ துலார் என்றால் ராஜா குழந்தை. அதனால் தன்னை ராஜா என நினைக்கிறீர்களா? உங்கள் பெயரே ராஜயோகி. ராஜயோகி என்றால் ராஜா குழந்தையாகும். தற்சமயமும் ராஜாவாக இருக்கிறீர்கள். எதிர்காலத்திலும் ராஜாவாக இருக்கிறீர்கள். உங்கள் டபுள் அரச பதவியை அனுபவம் செய்கிறீர்கள் தானே? நான் ராஜாவா, சுயராஜ்ய அதிகாரியா? ஒவ்வொரு அரச ஊழியரும் உங்கள் கட்டளைப்படி காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களா என தன்னைத்தானே பாருங்கள். ராஜாவின் விசேஷம் என்னவாக இருக்கிறது என்பது தெரியும் தானே? ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர் என்ற 2 சக்திகளும் உங்களிடம் இருக்கின்றனவா? ராஜ்ய காரியங்கள் சதா கட்டுப்பாட்டில் நடக்கின்றனவா என தன்னைத்தானே கேளுங்கள். பாப்தாதா இன்று குழந்தைகளின் கண்ட்ரோலிங் பவரையும் ரூலிங் பவரையும் சோதனை செய்து கொண்டிருந்தார். அப்போது எதை பார்த்திருப்பார் என்று சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள். இப்போது கூட நிரந்தர ராஜ்ய அதிகாரம் அனைவரிடமும் இல்லை என்பதை பாப்தாதா பார்த்தார். நிரந்தர நிலையில் இடையிடையே முறிவு ஏற்படுகிறது. ஏன் இப்படியாகிறது? சதா சுயராஜ்யம் இருப்பதற்கு பதிலாக பரராஜ்யம் முறிக்க வைக்கிறது. இந்த கர்மேந்திரியங்களுக்கு அடிமையாவது பரராஜ்யத்தின் அடையாளமாக இருக்கிறது. மாயாவனுடைய ராஜ்யத்தின் பிரபாவம் என்றால் சூழ்நிலை உங்களை அடிமையாக்குவது. தற்சமயம் மைனாரிட்டி சரியாக இருக்கிறீர்கள். ஆனால் மெஜாரிட்டி மாயாவின் தற்சமய விசேஷ பிரபாவத்திற்கு ஆளாகிறீர்கள். எது உங்கள் ஆதி அநாதி சமஸ்காரமோ அதற்கு இடையிடையே நடுவில் உள்ள, அதாவது துவாபர யுகத்திலிருந்து இப்போது கடைசி வரை இருக்கக்கூடிய சமஸ்காரங்களின் பிரபாவத்திற்கு வந்து விடுகிறீர்கள். சுயத்தின் சமஸ்காரமே சுயராஜ்யத்தை முறித்து விடுகிறது. அதிலும் வீணானதை யோசிப்பது, வீணாக நேரத்தை இழப்பது, வீண் பேச்சுவார்த்தை செய்வது, அதாவது கேட்பது அல்லது சொல்வது முக்கிய சமஸ்காரமாக இருக்கிறது. ஒரு பக்கம் வீணானவற்றின் சமஸ்காரம், மறுபக்கம் கவனக்குறைவின் விதவிதமான ராயல் ரூபங்கள் சுயராஜ்யத்தை முறித்து விடுகிறது. நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த சமஸ்காரம் ஆரம்பத்தில் வெளிப்படவில்லையோ அது இப்போது ஆங்காங்கே வெளிப்படுகிறது என்று சில குழந்தைகள் சொல்கிறார்கள். வாயுமண்டலத்திலும் அந்த சமஸ்காரம் வெளிப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? இதோ மாயா யுத்தம் செய்வதற்கான ஒரு சாதனம். மாயா இதன் மூலமாக தன்னுடையவராக மாற்றி பரமாத்மா மார்க்கத்தில் மனைமுடந்து போக வைக்கிறது.
இப்போது வரை இப்படியே இருப்பதால் சமமாக மாற வேண்டியதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காத என யோசிக்கிறீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்கு பலவீனம் இருக்குமோ அந்த பலவீனத்தின் உருவில் மாயா மனமுடைந்து போக வைக்க முயற்சி செய்கிறது. மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கும் போதே ஏதாவது ஒரு விஷயத்தில் மாயா சமஸ்காரத்தை தாக்கி பழைய சமஸ்காரத்தை வெளிப்படுத்த வைத்து மனமுடைந்து போக வைக்க முயற்சி செய்கிறது. கடைசியில் எல்லா சமஸ்காரங்களும் முடிந்து போக வேண்டும். அதனால் அவ்வப்போது மீதம் இருக்கும் சமஸ்காரங்கள் வெளிப்படுகின்றன. அதனால் பயப்படாதீர்கள். மாயாவின் தந்திரத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று பாப்தாதா பாக்யவான் குழந்தைகளாகி உங்கள் அனைவருக்கும் சைகை கொடுக்கிறார். வீணான இதில் நெகட்டிவும் வந்துவிடுகிறது. இந்த 2 விஷயங்களின் மீது விசேஷ கவனம் கொடுங்கள். இது மாயாவின் தற்கால யுத்த சாதனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தந்தையினுடைய துணையின் அனுபவத்தை, இணைந்திருப்பதன் அனுபவத்தை வெளிப்படுத்துங்கள். அதற்காக தந்தை என்னுடையவராகவே இருக்கிறார், துணையாகத்தானே இருக்கிறார் என்று மட்டும் நினைக்காதீர்கள். கூடவே இருக்கும் பிரத்யக்ஷத்தினுடைய அனுபவம் வெளிப்பட வேண்டும். கூடவே இருக்கும் பிராக்டிக்கல் அனுபவம் வெளிப்பட வேண்டும். அப்போது இந்த மாயாவின் யுத்தம் யுத்தமாக இருக்காது. மாயா தோற்றுவிடும். இது மாயாவின் தோல்வி, யுத்தம் இல்லை. என்னவாயிற்று, ஏன் இப்படி நடந்தது என பயப்படாதீர்கள். தைரியம் கொள்ளுங்கள். தந்தை துணையாக இருப்பதை நினைவில் வையுங்கள். தந்தை கூடவே இருக்கிறாரா? துணையின் அனுபவம் மறைமுக ரூபத்தில் இல்லை, அப்படிதானே? இதை சோதனை செய்யுங்கள். தந்தை துணையாக இருக்கிறார் என்ற ஞானம் இருக்கிறது. ஞானத்தின் கூடவே தந்தையின் சக்தி என்ன? அவர் அல்மைட்டி அத்தாரிட்டியாக இருப்பதால் அனைத்து சக்திகளின் பவரையும் வெளிப்படையான ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். இதைத்தான் தந்தையின் துணையை அனுபவம் செய்வது என்று சொல்லப்படுகிறது. தந்தையை தவிர வேறு யார்தான் இருக்கிறார்? தந்தை இருக்கவே செய்கிறார் என கவனக்குறைவாக இருக்காதீர்கள். எப்போது தந்தையே இருப்பாரோ அப்போது அந்த பவர் இருக்கிறதா? ஒருவேளை பரமாத்மா எங்கும் வியாபித்திருந்தால் அவரது குணம் அனுபவமாக வேண்டும், தெரிய வேண்டும் என்று நீங்கள் உலகில் உள்ளவர்களுக்கு சொல்கிறீர்கள். அதே போன்று பாப்தாதாவும் உங்களை கேட்கிறார். ஒருவேளை தந்தை கூடவே இருந்தால், இணைந்திருந்தால் அந்த பவர் செயலில் அனுபவமாகிறதா? பிறருக்கும் அனுபவமாகிறதா? என்ன நினைக்கிறீர்கள்? டபுள் விதேசிகள் என்ன நினைக்கிறீர்கள்? பவர் இருக்கிறதா? சதா இருக்கிறதா? முதலாவது கேள்விக்கு அனைவரும் ஆமாம் என்று சொல்கிறீர்கள். பிறகு சதா இருக்கிறதா என்ற கேள்விக்கு இந்த 2வது கேள்வி வருகிறது. அப்போது யோசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்போது நிரந்தரமாக இருக்கவில்லை தானே? நீங்கள் என்ன சவால் விடுகிறீர்கள்? அக்கண்ட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்களா அல்லது இடையிடையே முறிந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்களா? என்ன செய்கிறீர்கள்? நிரந்தரமாக இருப்பதைத்தானே ஸ்தாபனை செய்கிறீர்கள். நிரந்தரமாக இருக்கிறீர்களா என்று டீச்சர்கள் சொல்லுங்கள். அதனால் அக்கண்ட சுயராஜ்யம் இருக்கிறதா என்பதை இப்போது சோதனை செய்யுங்கள். பாபா கேட்குறாரு, பாரதவாசிகள் யாருக்கு ப்ராக்டிக்கல் சதா கால சுயராஜ்யம் இருக்கிறதோ, அனைத்து கர்ம இந்திரியங்களும் லாண்ட் ஆர்டர் படி இருக்கிறதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். நன்றாக கைகளை உயர்த்துங்கள். அரைக்குறையாக உயர்த்தாதீர்கள். சபையில் கை உயர்த்து இருக்கிறேன் என்பதை சதா நினைவில் வையுங்கள். பிறகு பாப் தாதாவிற்கு
மிக இனிமையிலும் இனிமையான விஷயங்களை சொல்கிறீர்கள். பாபா, உங்களுக்கு தானே தெரியும், சில நேரம் மாயா வந்து விடுகிறது தானே. இப்படி நீங்கள் பாபாவிடம் பேசுகிறீர்கள். அதனால் நீங்கள் உயர்த்தி கைக்கு மரியாதை கொடுங்கள். நல்லது. இருந்தும் தைரியம் வைத்திருக்கிறீர்கள். அந்த தைரியத்தை ஒருபோதும் விடாதீர்கள். தைரியத்திற்கு பாப்தாதாவின் உதவி இருக்கவே செய்கிறது. தற்போதைய நேரப்படி தன்மீது, ஒவ்வொரு கர்மேந்திரத்தின் மீது, அதாவது தனக்கு தன்மீது என்ன கண்ட்ரோலிங் பவர் இருக்க வேண்டுமோ அது குறைவாக இருப்பதை இன்று பாப்தாதா பார்த்தார். அது இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். பாப்தாதா குழந்தைகளின் உரையாடலை கேட்டு புன்னகைத்து கொண்டிருந்தார். சக்திசாலி நினைவு 4 மணி நேரம் இருப்பதில்லை என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். பாப்தாதா 8 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரமாக மாற்றினார். எனினும் 2 மணி நேரம் சரியாக இருக்கும் என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். அப்போது கண்ட்ரோலிங் பவர் இருந்ததா? ஒருவேளை இப்போதிலிருந்து இந்த பயிற்சி செய்யவில்லை என்றால் அந்த நேரத்தில் பாசி தானராக ராஜ்ய அதிகாரியாக எப்படியாக முடியும்? ஆக வேண்டும் தானே. குழந்தைகள் சிரிக்கிறீர்கள். இன்று பாப்தாதா குழந்தைகளின் விஷயத்தை அதிகம் கேட்டார். பாப்தாதாவை சிரிக்கவும் வைக்கிறீர்கள். டிராஃபிக் கண்ட்ரோல் 3 நிமிடம் சரியாக நடப்பதில்லை. சரீரத்தின் கட்டுப்பாடு இருக்கிறது, நின்று விடுகிறார்கள். மனதின் கட்டுப்பாடு என பெயர் இருக்கிறது. ஆனால் மனதின் கட்டுப்பாடு ஒரு நேரம் ஏற்படுகிறது, ஒரு நேரம் ஏற்படுவதில்லை. காரணம் என்ன? கண்ட்ரோலிங் பவர் குறைவாக இருக்கிறது. கண்ட்ரோலிங் பவரை தாரணை செய்தால் ஒவ்வொரு சமஸ்காரத்திற்காக நேரத்தை கொடுக்க வேண்டியது இருக்காது. யோசிக்கக்கூடாது, செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஸ்டாப் என்றால் ஸ்டாப் ஆக வேண்டும். இதுதான் கர்மாத்தித் நிலை வரை செல்வதற்கான விதியாகும். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு, சதா அக்கண்ட ராஜ்யத்திற்கு பாத்திரமான ஆத்மாக்களுக்கு, சதா தந்தைக்கு சமமாக கர்மாத்தித் நிலைக்கு போகக்கூடியவர்களுக்கு, தந்தையை பின்பற்றும் தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கு, சதா ஒருவர் பிறருக்கு சுபபாவனை, சுப விருப்பத்தின் ஒத்துழைப்பு கொடுக்கும் சுப சிந்த குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இந்த அழகான முரளியில் பாபா அழகான வரதானத்தை கொடுத்துருக்கிறாரு. வரதானத்தை கேட்கலாம். வரதானம்: தடையாக இருக்கும் ஆத்மாக்களை ஆசிரியர் என உணர்ந்து அவர்களிடமிருந்து பாடத்தை படிக்கும் அனுபவி மூர்த்தி ஆகுக. தடையாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஆசிரியர் என உணர்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து பாடத்தை படிக்கும் அனுபவி மூர்த்தி ஆகுக. விளக்கம்: எந்த ஆத்மாக்கள் தடைகளை ஏற்படுத்த நிமித்தமாக இருக்கிறார்களோ அவர்களை தடை செய்பவர்கள் என பார்க்காமல் அவர்களை சதா பாடத்தை கற்பிப்பவர்கள், முன்னேற்றம் கொடுப்பதற்கு நிமித்தமான ஆத்மாக்கள் என உணருங்கள். அனுபவியாக்கும் ஆசிரியர் என உணருங்கள். நிந்தனை செய்பவரை நண்பர் என்று நினைத்து சொல்கிறீர்கள். அப்போது தடைகளை கடக்க வைத்து அனுபவியாக மாற்றுபவர் டீச்சராக இருக்கிறார். அதனால் தடையாக இருக்கும் ஆத்மாக்களை அதே பார்வையில் பார்ப்பதற்கு பதிலாக சதா காலத்திற்கு தடைகளை கடந்து செல்ல வைக்க நிமித்தமானவர், அசையாமல் இருக்க வைக்க நிமித்தமானவர் என உணருங்கள். இதனால் அனுபவத்தின் அத்தாரிட்டி இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகும். ஸ்லோகன்: கம்ப்ளைண்ட்ஸின் ஃபைல்களை முடித்துவிட்டு ஃபைனாகவும் ரீஃபைனாகவும் ஆகுங்கள். கம்ப்ளைண்ட்ஸினுடைய ஃபைல்களை முடித்துவிட்டு ஃபைனாகவும் ரீஃபைனாகவும் ஆகுங்கள்.
நல்லது. ஓம் சாந்தி.